அப்போ அவ்வளோ பெரிய ஒரு கேரியர் சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தர் வராருன்னா அவரை சிஎம் ஆக்கணும் அப்படின்னா நாளைக்கே நான் சுந்தர் பிச்சையை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்றேங்க. அவரை சிஎம் ஆக்குறீங்களா? அது என்னங்கய்யா, சினிமாலேருந்து ஒருத்தர் வந்தா மட்டும் வந்து அவருக்கு உடனே சிஎம் போஸ்ட் குத்துணும். கூகுள் சுந்தர் பிச்சை அவர் வந்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? இப்ப நாளை நான் இறக்குறேன் சுந்தர் பிச்சையை, என்ன சொல்றீங்க? சத்யா நாடல்லாவை இறக்குறேன். தெலுங்கர்லாம் சொல்லாதீங்க, இது வந்து திராவிடம், அதெல்லாம் பேசக்கூடாது. திராவிட பூமி தானே ஆந்திராவும், அங்கேருந்து போனவர் தானே சத்யா நாடல்லா. சரி, இப்படி வச்சுக்கலாம். சுந்தர் பிச்சை வெர்சஸ் சத்யா நாடல்லா, ரெண்டு பேரையும் ரெண்டு கட்சி ஆரம்பிச்சு நாங்க இறக்குறேங்க. நீங்க யாருக்கு வேணுமோ ஓட்டு போடுங்க, வேற யாருக்கும் போடக்கூடாது. ஏன்னா அவங்களும் வந்து ஒருத்தர் மைக்ரோசாஃப்ட்ல உச்சத்துல இருக்காரு, ஒருத்தர் கூகுள்ல உச்சத்துல இருக்காரு. இன்னைக்கு ரெண்டு தான் உச்சத்துல இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இல்ல NVIDIA சீஃபை கொண்டு வந்து இறக்கவா? அவர் உடனே ஃபாரினர்னு சொல்லுவீங்க. ஏன் ஃபாரின்ல இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க ஓட்டு போட மாட்டீங்களா? நீங்க போடுறோம்ல, அப்புறம் என்ன? அதனால பண்ணிட்டு போங்க. 3 பேர் மும்முனை போட்டி வச்சுக்கலாமா? மற்ற கட்சிகள்லாம் யாரும் ஓட்டு போடக்கூடாது. இன்னைக்கு வந்து முட்டு கொடுக்குறவங்க எல்லாம் கேரியரை விட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க, நேரா அந்த 3 பேர்ல யார் பிடிச்சிருக்கோ அவங்களாண்ட போயிருக்கு. தமிழரா, தெலுங்கரா, இல்ல வந்து வெள்ளக்காரங்க, 3 பேர்ல யார் பிடிச்சிருக்கோ அங்க போயிருங்க நீங்க. அப்ப நான் ஒத்துப்பேன், கரெக்ட், இவர் சொன்ன கருத்து ஓகே அப்படின்னு. நான் கேட்குறேன், இப்போ கேரியர் உச்சத்தை விட்டு வந்துட்டாருன்னா இப்போ என்ன, வந்த உடனே ஒரு நாளைக்கு வந்து எம்எல்ஏ ஆகி அந்த சம்பளம் வந்தாதான் வீட்டில் சோறு. எத்தனை கோடி சேர்த்து வச்சுக்கிறார், கணக்கில் காமிச்சது எத்தனை, காமிக்காது எத்தனை, அவரு சொன்னது தான்.